பசிபிக் பெருங்கடலுக்கு கீழே ஒரு 600லேருந்து 800 அடி நீந்தி போயிட்டு இதை தாண்டி சூரிய வெளிச்சமே போக முடியாதுன்ற ட்விலைட் ஜோனில் நின்று பார்த்தீங்கன்னா பூமியிலே வாழக்கூடிய ஏலியன் பேர்லே ஃபிஷ் இருக்கும். இதோட உடல் வடிவமைப்பை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏன் ஏலியன் ஃபிஷ்ஷுன்னு பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு புரியும். இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் ஸ்பேஸுக்கு போகிறப்ப ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ஹெல்மெட் போட்டிருப்பாங்கள்ல, அது போல தான் இதுக்கு இருக்கும் இதோட மண்டை. அதாவது அது தலைக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளிலேருந்தே பார்க்கலாம். உள்ளே இருக்கிற மூளை கண் எல்லாம் தெளிவாக தெரியும். அதோட தலை ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். கண்ணு நார்மல் கிரியேச்சர்ஸ் மாதிரி ரவுண்டாலாம் இருக்காது. இதோட கண்ணு டியூப் ஷேப்பில் இருக்கும். இதோட கண்ணில் க்ரீன் கலர் பிக்மெண்ட் இருக்கும். இவ்வளோ ஆழத்தில் ரொம்ப சென்சிட்டிவான லைட் ரேஸ் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும். ஹண்டிங் டைமில் அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பிக்மெண்ட்ஸ் யூஸ் ஆகும். இதை ஃபஸ்ட்டு 1939 டிஸ்கவர் பண்ணதாக ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஆனால் போதுமான ப்ரூஃப் இல்லை. 2009 மாண்டரே பே அக்வேரியம் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற சயின்டிஸ்ட் ஃபஸ்ட் டைமாக இருட்டுக்குள்ளே இப்படி ஒரு ஏலியன் மீன் வாழ்ந்துட்டு இருக்குன்னு உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சாங்க. இதை பற்றின ரிசர்ச் ஸ்டடீஸ் இப்போ நிறையா போயிட்டுருக்கு. நம்ம தலையும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்?